ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மீன் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். KN பாளையத்தைச் சேர்ந்த வேதாண்டி என்கின்ற ஐயப்பன் தனது மகன் மாதேஷுடன் பெரும்பள்ளம் அணைக்கு மீன் பிடிக்க சென்றுள்ளார். அப்போது அணை காவலர் சக்திவேலுடன் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. தனது உறவினர்களான சவுந்தரராஜன், கௌதம் ஆகியோருடன் சேர்ந்து ஐயப்பன் மற்றும் மாதேஷ் அரிவாளால் வெட்டிய சக்திவேல் தப்பியோடியதாக தெரிகிறது. ஐயப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மாதேஷ் படுகாயமடைந்தார். தலைமறைவான மூவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பலூர் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் அழுகிய நிலையில் குரங்கின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாபாளையம் வன்னிமலை பகுதி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் புழுக்கள் வெளியேறி துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. தொட்டியை ஆய்வு செய்தபோது அழுகிய நிலையில் குரங்கு சடலம் மிதந்துள்ளது. குடிநீரை வெளியேற்றிய உள்ளாட்சி நிர்வாகம் மாற்று ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தது. தொட்டியை முறையாக பராமரிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.